பூஜை ரூம்ல மாலையெல்லாம் வந்து போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் இல்ல நல்லா சர்ஃப்ல டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து காய வச்சிருக்கேன். ஆக்சுவலி வீட்டுக்குள்ள உட்காந்து கிளீன் பண்றதை விட வெளியில நல்லா இருக்கு, சில்லுன்னு காத்து வருது. இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நான் படிக்கிறேன் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இதான் இப்போ லேட்டஸ்டா வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அதர் வீடியோ. என்னோட பேர் சோனியாஸ்ரீ. வெல்கம் டு மை விளாக்ஸ். எஸ், இன்னைக்கு வந்து நம்ம விளாக் தான் வந்து பண்ண போறோம். சமையல் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான். தால் வந்து பண்றேன். தால் அண்ட் சாதம் வந்து குக்கர்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பொரியல் வந்து கேரட் பொரியலுக்கு நான் வந்து இனிமேதான் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி பொரியலை வந்து செய்யணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை எங்க வீட்டுல வந்து கெஸ்ட் வராங்க. ஸோ சைமல்டேனியஸா வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சனிக்கிழமை மட்டும் இல்லை, இனிமே வந்து கெஸ்ட் வருவாங்க போவாங்க, நிறைய பேர் வரத்துக்கு இருக்காங்க. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வருவாங்க. நம்மளும் வந்து அடுத்தவங்க வீட்டுல போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் டஸ்டிங் வந்து செய்யறதுனால கிளீன் பண்ணுறதுனால அவருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகுது. அதனால அவருக்கு கோல்டு ஃபீவர். 11 மணி ஆகுது. யூ ஒன்ட் பிலீவ். 11 அடிக்க 10 minutes தான் இருக்கு. அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. சரி, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாரு, நைட்டு தூங்காம காலம்புறதான் தூங்க ஆரம்பிப்பாரு. மேபி அதனால அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. அண்ட் ஃபீவர் இருக்கிறதுனால. அண்ட் சாய்நகர் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கசின்ஸ்லாம் வருவாங்கல்ல. ஸோ அவனோட ரூமை வந்து கிளீன் பண்ணி அங்கே உட்காந்து விளையாடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கான். சரி, நம்ம வந்து சமையலை முடிச்சுட்டு கிளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேரட், பட்டாணி, கருவேப்பிலை வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுக்கலாம். நான் விரும்பின எண்ணெயில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் அண்ட் பச்சை மிளகா வந்து வகுத்து வந்து போட்டிருக்கேன். சேர்த்து பைத்தம்பருப்பு வந்து போடுறேன். வச்சு மூடி வச்சு குக் பண்ணுவோம். ஸோ பொரியல், கேரட் பொரியல் வந்து பருப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 12 மணி தான் ஆகுது. இப்படி ஸ்வெட்டிங் வந்து ஆகுது பாருங்க. யாரோ போட்டிருந்தீங்க ரொம்ப ஷைனிங்காக ஆகிட்டீங்க சோனியாஸ்ரீன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தால் தடுக்காக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி 1, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, வரமிளகாய் வந்து 2 தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்கேன். எஸ், இதெல்லாம் செஞ்சு தாலி தட்காக்கு வந்து தாளிப்பேன். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து வச்சுருந்தேன். டெய்லி வந்து ரசம் சாப்பிட்டாலும் சரி வராது, அதனால இன்னைக்கு தால் பண்ணுறேன். அண்ட் சாம்பார், குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வந்து சாப்பிட அப்பாக்கும் சாய்க்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இன்னைக்கு வந்து சரி நம்ம தாலாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு எங்கள் அப்பா எழுந்துக்கிட்டாரு. சாய்நரின் ரூம் ஆல்மோஸ்ட் வந்து கிளீன் ஆயிடுச்சு. அவன் ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து துடைக்கணும். அதுக்கப்புறமா ஜன்னல் வந்து துடைக்கிறதுக்கு இருக்கு. ஜன்னல், அதுக்கப்புறம் அந்த மெஷ் இதெல்லாம் வந்து நான் தான் போய் கிளீன் பண்ணணும். சார் வந்து ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்காரு. நம்ம சாய் வந்து என்ன அழகா இதெல்லாம் வந்து தொடச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா இது அவனோட ரூம் இல்லை, நான் வந்து ஒரு மினி லைப்ரரி மாதிரி வச்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்தெல்லாம் வந்து அழகா தொடச்சி கிளீன் பண்ணி இந்த புத்தர் சிலை, அதுக்கப்புறம் குளோபு, ஓகே இதெல்லாம் வந்து அழகா தொடச்சி வச்சிருக்கான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து மிச்சம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து துடைக்கணும். இது பாருங்க, இங்கே தான் டஸ்டிங் வந்து பண்ணணும். நான் வெளியில் போய்
அந்த பக்கம் வந்து ஜன்னலை திறந்து இந்த ஒட்டடை வந்து அடிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து இது ஃபுல்லாக திறக்க முடியாது, அதனால நான் வந்து வெளிப்பக்கமாக போய் ஒட்டடை அடிக்கணும். அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாபாவோட புக்ஸு, இதெல்லாம் நான் வந்து அப்பப்போ படிப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாபாவோட புக்ஸு. இந்த இடத்துலலாம் வந்து அழகாக தொடச்சி வச்சுருக்கான். ஓகே, ராபின் சர்மா 5 AM கிளப். ஓகே, என்னோட புக்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. புக்ஸ் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமும் அழகாக நீட் பண்ணி தொடச்சி வச்சுட்டான். இப்போ நான் வந்து இந்த ஜன்னல் வந்து துடைக்கணும், இந்த ஜன்னலை வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த ஜன்னலையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு, ஒரு கேலண்டர் வந்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இது பாருங்கள், இங்கேயும் இதே பிரச்சனை தான். ஓகே, இந்த டஸ்டிங் வந்து பண்ணணும், நல்ல ஈர துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டேன்னா அப்புறமா இந்த மெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணணும். இதுதான் ட்ரீம் கேச்சர், ஆசையாக வந்து தொங்க விட்டுருக்கான் பாருங்க சாய்னரன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அவன் ஒட்டி வச்சிருக்கான் அவனோட ரூமுக்கு. பார்த்தீங்கன்னா இது தேவையா, இந்த வால்பேப்பர். இதுதான் அவனோட ஸ்வாட். இந்த பொக்கிஷமா இல்லை, எப்போ பார்த்தாலும் வெளியில வச்சுப்பான் பாகுபலி மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க அவனோட யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இது வந்து சன்ஸ்கிரீனு. சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றாங்க, அழகா வந்து வெளியில போறதே கருத்துல கூடாதான், அதனால வந்து சாரு வந்து இது குழந்தைங்களோட சன்ஸ்கிரீன். அதுக்கப்புறமா இது வந்து ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. முடி பாருங்க, இது வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. இப்போ வந்து கொசு அவ்வளவா இல்லை, வெயில் வந்து நல்லா வந்ததுனால. அதுக்கப்புறமா இது வந்து மாய்ஸ்சரைசர் லோஷன். அதான் அவனோட டஸ்ட்பின். அவன் வந்து இந்த ஷார்பன் எல்லாம் பண்ணிட்டு இல்லை தொடப்போம். ஓகே, அவன் வந்து இந்த பென்சில் ஷார்ப் பண்ணுறது, அதுக்கப்புறமா பேப்பர் ஏதாவது கிழிச்சு போடுறான், ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறான்னா இதில் வந்து போட்டு வச்சிருவான். அப்புறமா என்னோட ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து பார்த்து அதை எடுத்து கொட்டிப்பாங்க. சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, இந்த தலானி உரையில வந்து அப்படி போட்டு இப்படி எடுங்க அப்படிலாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட், அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஈஸியா கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு துணியை எடுத்து சக்கு சக்குன்னு வந்து துடைக்கிறது தான் ஈஸியான டெக்னிக் விச் ஐ ஃபாலோ. ஓகே, சில பேர் வந்து யூடியூப்ல ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து செய்வாங்க, பட் வேஸ்ட்டுங்க. இது மாதிரி வந்து வராது. எங்க அப்பா கேட்டுட்டே இருக்காரு, முடிச்சிட்டியா முடிச்சிட்டியா. சார் கெஸ்ட் வர வரைக்கும் நீ வந்து கிளீன் பண்ணுவியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்பா இல்லப்பா முடிச்சிடுவேன் இன்னைக்குன்னு சொல்லியிருக்கேன், பாப்போம். சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல மாலையெல்லாம் வந்து போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் இல்ல நல்லா சர்ஃப்ல டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து காய வச்சிருக்கேன். நல்ல கிளீன் ஆகி இல்ல, டஸ்ட் எல்லாம் வெளியில போயிடுச்சு. நல்ல கிளீன் ஆகி இல்ல, சூப்பரா வந்திருக்கு. வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க பூ. இது நம்ம சாய் கேஷு ஓடுது.
நான் ஏணி வந்து போட்டிருக்கேன், இல்லை ஏரி இல்லை, இதை வந்து கிளீன் பண்ணணும். டோட்டலா இல்லை, இந்த பக்கம் வந்து கிளீன் பண்ணுவேன். ஆக்சுவலி வீட்டுக்குள்ள உட்காந்து கிளீன் பண்றதை விட வெளியில நல்லா இருக்கு, சில்லுன்னு காத்து வருது. இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. அதனால அந்த பீச் காத்து அப்படிம்பாங்க பாருங்க, இப்போ வந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் எங்க வீடு வந்து பீச் பக்கத்துல இல்ல, ஆனாலும் வந்து பீச் காத்து வருது. இப்ப நான் பீச்சுன்னு சொன்ன உடனே என் பையன் வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போகும்பா அடுத்தது. பீச் போலாமா சாயே? எங்க அப்பா வந்து நீ ரெஸ்ட் எடு, நீ வெளியில வரக்கூடாது, நீ வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க, தண்ணிட்டு நிக்கிறாரு. கார்டன், எங்களோட மினி கார்டனுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கிளீனிங் டே 3. நேற்றுக்கு வந்து நான் vlog வந்து பண்ணலை, ஏன்னா நேற்றுக்கு வந்து நான் எடிட்டிங் பண்ணி இன்னைக்கு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முந்தா நேத்தி செஞ்ச வீடியோ, அதை தான் வந்து நேற்றுக்கு எடிட்டிங் பண்ணேன். எடிட்டிங் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாதி ரூம்ல இதெல்லாம் வந்து ஒட்டர் அடிச்சேங்க. இந்த சைடு வந்து ஃபேனை தொடச்சு, கொஞ்சம் இந்த ஏசி கிட்டலாம் வந்து தொடச்சு, அதுக்கப்புறமா மேலே ஏறி இல்லை இந்த ரெட் வால் இருக்கு பாருங்க, இது பாருங்க, இந்த வால் இருக்குல்ல, இல்லை என்னன்னா அப்படியே வந்து தூசி படியுது, தூசி வந்து நல்லா தெரியுது ரெட்டா இருக்கிறதுனால. அதனால வந்து தொடச்சிட்டு தூசியெல்லாம் வந்து எடுத்தேன். ஓகே, ராயல் பெயிண்ட் வந்து போட்டதுனால நம்ம வந்து அழகா வந்து தூசி இல்லை ஏதாவது கரை பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈர துணியால தொடச்சி எடுத்துடலாம். அதுதான் இதோட பிளஸ். அண்ட் சில பேர் சொல்லுவீங்க எதுக்காக வந்து பெட்ரூம்ல ரெட் கலர் வந்து போட்டீங்க அப்படின்னு. இது என்னோட பெட்ரூம் மட்டும் இல்லை, என்னோட ஒர்க் ஸ்டேஷனும் இங்கே தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுறோம் இல்லையா, அதாவது எடிட்டிங்லாம் வந்து பண்ணுறோம். சில நேரங்களில் வந்து நைட்டு கூட உட்காந்து வந்து பண்ணுவேன். ரொம்ப தூங்குற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப க்ளூமியாக இருக்கும். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் வந்து தோணும். அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதனால வந்து ஒரு பக்கம் மட்டும் ரெட் வந்து அடிச்சிருக்கேன், சவுத் வாலில் மட்டும் வந்து ரெட் வந்து அடிச்சு வச்சிருக்கேன். அண்ட் ஐ லவ் திஸ் கலர். ஓகே, அது என்ன வந்து ரொம்ப ஆக்டிவாக, ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர், நான்லாம் டக்கு 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 சிங்கிள் மதர் மட்டும் இல்லை, சிங்கிள் டாட்டர் வேற, நிறைய வேலை வந்து செய்யறதுக்கு வந்து இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து நம்ம டயர்டாக ஆகும். டயர்டா ஆகாம இல்லை, ஆனால் டயர்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரா வந்து பண்ணுங்க, டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். அண்ட் பிராணாயம் எல்லாமே வந்து இந்த ப்ரீத்திங்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டாமினா வந்து தருங்க. எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், விச் வில் கிவ் லாட் ஆஃப் ஸ்டாமினா. நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களால் வந்து ஓட முடியும். நீங்கள் வந்து பிராணாயமோ நீங்கள் வந்து சக்கரா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நம்ம ப்ரீத் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இல்னஸ் எல்லாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாமினா வந்து எந்த லெவலில் இருக்குது, எல்லாமே இந்த ப்ரீத்திங் தாங்க. ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இல்னஸும் நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்னோட மெஸ்ஸியான டெஸ்கை வந்து பாருங்க, கோடவுன் மாதிரி இருக்கு. சாமானை போட்டு போட்டு வச்சு இல்லை, இந்த லட்சணத்துல வந்து நான் என்னத்தை அழகா எடிட்டிங் வந்து பண்ண முடியும் பாருங்க. ஏன்னா இங்கே தான் நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்ப்போம், சாயினரேன் வந்து உட்காந்து விளையாடுவான். நான் வந்து இங்கே தான் எடிட்டிங் வந்து பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது. ஸோ எனக்கே மைண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது மேலே வந்து சாமானெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணணும், ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பண்ணணும். அண்ட் இப்போது ரீசெண்டாக நான் வந்து என்ன புக்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் படிக்கிறேன், டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஏரியா வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பாக்கி இருக்கு. மேலெல்லாம் வந்து அழகா தூசி எல்லாம் தட்டி செம்மையா வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த பியூட்டி குவீன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னோட கல்யாண போட்டோ, ரிசப்ஷன் போட்டோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகா இருந்திருக்கேன் பாருங்க, சின்ன பொண்ணா இருக்கேன். அப்கோர்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் அழகா தான் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்டிங் வந்து செஞ்சு முடிச்சேங்க. எல்லாத்தையும் நீட்டா இல்ல மேல ஏறி தொடச்சு, ஓகே அப்படியே வந்து கீழே வந்தா
இங்கே வந்து ஒரே இதுவாக இருக்குது. இதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் வந்து பண்ணணும். அண்ட் பேக் எல்லாம் இங்கே வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த பேக் எல்லாம் வந்து எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத பார்த்து நான் வச்சுட்டு இதெல்லாம் வந்து பெருக்கணும். வீட்டை பெருக்கணும், அப்புறமா பெட்ரூமை வந்து பெருக்கணும். இல்லைனா எங்கள் அப்பா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டின்னர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா கசன்னு அதோட வந்து நான் டின்னர் வந்து செய்ய முடியாது. குளிச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு டின்னர் பொங்கலை வந்து ஏற்றிட்டு இப்போ வந்து மிச்ச க்ளீனிங் வந்து கண்டினியூ பண்ண பொங்கல் வந்து ஏற்றிருக்கேன். ஏன்னா சட்டுன்னு வந்து அதுதான் பண்ண முடியும். சாய் நரேன் வந்து இன்னைக்கு என்னடா பண்ண இன்னைக்கு ரூமை வந்து க்ளீன் பண்ணான் பாவம். ஓகே, ஸோ இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. தால் மிச்சம் வந்து கொஞ்சோண்டு இருக்கு, அதுவும் பொங்கலும் போட்டு தயிர் இருக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்ருவோம். சட்னி சாம்பார் எதுவுமே பண்ணலை. ஏன்னா இன்னும் வந்து கிளீனிங் பாக்கி இருக்கு. அக்ஷய பாத்திரம் மாதிரி இல்லை, கிளீனிங் வந்துட்டே இருக்குங்க. டீப் கிளீனிங் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் சவுண்டு வருது. அது வந்து சர்வீஸ் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஏன்டா பிறந்தவங்கிற மாதிரி ஃபீலிங்கு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் அதோட வந்து டீப் கிளீனிங் வேற பண்ணணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கு.